நாட்டினதும் உலக நாடுகளினதும் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக இலங்கை ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரை நிகழ்த்திய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்ற போதிலும் ஊழலை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது என வலியுறுத்தியுள்ளார். வறுமை என்பது பெரும்பாலான நாடுகள் பல நூற்றாண்டுகளாக அனுபவித்து வரும் நிலையான மற்றும் மிகவும் வேதனையான போராட்டமாக காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் பெரும்பாலான நாடுகளில் வறுமையை நிவர்த்தி செய்வதற்கு கடன் சுமை பாரிய தடையாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானத்தை கொண்ட நாடுகள் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளுக்கு செலவிடுவதை விட நிகர வட்டியை செலுத்துவதற்கு 2 மடங்குக்கும் அதிகளவிலான நிதியை ஒதுக்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வில் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரஜைகளாகவும் நாடுகளாகவும் கடன் பொறிகளில் அனைவரும் சிக்கித் தவிப்பதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். 2030 நிலையான வளர்ச்சிக்கான நிகழ்ச்சி நிரல் இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய உலகளாவிய சவாலாக வறுமையை ஒழிக்கும் சவாலை அடையாளம் கண்டுள்ளது. எதிர்பாராத போர், அரசியல் எழுச்சிகள் மற்றும் உலகை தாக்கிய கோவிட் பெருந்தொற்று ஆகியவற்றினால் நிலையான வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலை பெரிதும் பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நிலவும் இடைவெளி மற்றும் வறுமையை உலகளாவிய பேரழிவாக கருத வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இவ்வுலகை சீர்குலைக்கும் சமீபத்திய பிரச்சினையாக போதைப் பொருட்களும் அவற்றுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடியும் எனவும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பிலான அலுவலகமும் 2025 உலக போதைப் பொருள் அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. நாளாந்தம் போதைப் பொருட்களும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களும் உலக சந்தையை சாதனை வேகத்தில் ஆக்கிரமித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தனது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்த தொற்று நோய் உலக சுகாதாரம், உலக ஜனநாயகம், உலக அரசியல் மற்றும் உலகின் நல்வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பேரழிவை ஒழிப்பதற்காக சிறந்த திட்டத்தை இலங்கையில் செயற்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அச்சுறுத்தலை நீக்குவதன் மூலம் உலகளாவிய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஊழல் தொடர்பில் ஐநா பொதுச்சபை அமர்வில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ஊழல் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக அமைவதாகவும் ஜனநாயகத்திற்கும் உலக நல்வாழ்விற்கும் முக்கிய அச்சுறுத்தலாகவும் வறுமைக்கான காரணமாகவும் அமைவதாக குறிப்பிட்டுள்ளார். 22 மில்லியன் சனத்தொகையை கொண்ட சிறிய தீவில் நாட்டினதும் உலகின் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐநா பொதுச்சபை அமர்வில் கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் எனவும் தாம் முன்மொழிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியல் அதிகாரம் தொடர்பிலும் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனையோரின் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தி அவர்களின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆட்சியாளர்கள் உயிர்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அளிக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார். காசா எல்லையில் நிலவும் போர் தொடர்பில் தனது கவலையை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அனைத்து தரப்பினரின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரு தரப்பினருக்கும் இடையே உடனடி போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் எனவும் அனைத்து மனிதாபிமான உதவிகளும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதுடன் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடும் போக்குவாதம் மற்றும் இனவாத கருத்துக்கள் தொற்று நோய்களாகும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ஆயுதங்களை கொண்டு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மில்லியன் கணக்கான குழந்தைகள் பட்டினியால் வாடும் இவ்வுலகில் ஆயுதங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவிடுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உலகின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் அமைதியின் புகலிடமாக மாற்ற முடியுமாயின் அவ்வுலகம் அற்புதமான உலகமாக மாறும் என தாம் நம்புவதாகவும் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கூறியுள்ளார். வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கைக்கான நடைமுறை தொலைநோக்கு பார்வைக்கு மக்கள் ஆசி வழங்கியுள்ளதாக ஐநா பொதுச்சபை அமர்வில் குறிப்பிட்ட ஜனாதிபதி ஊழலற்ற நெறிமுறையான நிர்வாகம்,
வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுத்தமான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் தமது அரசாங்கம் கவனத்தை செலுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தமது நாட்டு பிரஜைகள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை பெறுவதை உறுதி செய்வதே தனது ஒரே கனவு எனவும் ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அனைவரும் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார்.